வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் முலாம் பழத்தில் நமக்கு போதுமான அளவுக்கு அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. நீர் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி ஊட்டச்சத்துக்களில் விட்டமின் B1 B2 எல்லாமே இருக்குது. தாதுக்களில் காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், துத்தநாகம் மற்றும் கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டு போன்றவையுமே இருக்குங்க. இப்போ நமக்கு கோடைக்காலம் நடக்குதுங்க இல்லையா? ஸோ இந்த கோடை காலத்தில் நம்ம முலாம் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீர் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான நீரிழப்பை நம்ம தடுக்கலாம். உடல் நமக்கு நீரேற்றத்தோட அதிக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். தோல் தொடர்பான பிரச்சனை, செரிமானம் தொடர்பான பிரச்சனை, மயக்கம், தலைவலி இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படாதுங்க. ஸோ முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளுமே கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முலாம் பழம் சருமத்திற்கு நன்மை செய்யுங்க. முலாம் பழம் நீர் சத்து மிக்கதுங்க. ஸோ இதனால் இது சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முலாம் பழத்தினுடைய அந்த விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முலாம் பழங்களில் அந்த விதைகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இது எல்லாமே சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து நம்மளுடைய சருமத்தை முன்னாடியே பாதுகாக்கும். கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் ஊக்குவிக்கிறதால சருமம் வயதாகக்கூடிய தோற்றமெல்லாம் முன்னாடியே நமக்கு தடுக்கப்படும். நம்ம ரொம்ப இளமையான ஒரு சரும தோற்றத்தை தான் பெறுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரும அழகை பாதுகாக்கிறதால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் நமக்கு இருக்காது. ஒரு இளமையான ஒரு சரும தோற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால நம்மளோட சருமத்தை எப்போதுமே கோலோஜன் உற்பத்தி பெற்று நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு, புத்துணர்ச்சியான சருமத்தை பெறுவதற்கு எல்லாமே அந்த இறந்த செல்களை அகற்றிக் கொள்வதற்கு எல்லாமே முலாம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழம் கண் பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இந்த கோடை காலத்தில் முலாம் பழம் இருக்குங்க. ஸோ இந்த முலாம் பழங்களில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் தான் கண் பார்வையை மேம்படுத்துவதற்கும் கண் பொறை போன்ற பிரச்சனைகளுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த முக்கியமான ஊட்டச்சத்து. அப்போ கண் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முலாம் பழங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது உங்களுடைய இந்த மங்கலான பார்வையெல்லாம் திரும்பவும் கூர்மையாக மாற்றப்படும். கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அது உங்களுக்கு குணப்படுத்தப்படும். மீண்டும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படுங்க. முலாம் பழம் மலச்சிக்கலை உங்களுக்கு சரி பண்ணிடுங்க. மலச்சிக்கல் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. மலச்சிக்கலுக்கு மருந்துகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த முலாம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியமானது இன்றியமையாததாக மாறும். அப்போ இது மலத்தை இலக்கி மலம் இலக்கியாக உங்களுக்கு செயல்பட வைக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான விளைவை உங்களுடைய வயிற்றுக்கு கொடுத்து குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சுருக்கமாக சொல்ல முடியும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி விடுகிறது. இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று மந்தம் இந்த மாதிரி எந்த உணர்வுமே இருக்காது. உங்களுடைய செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதுமாகவே அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்க வேண்டுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதோட உடலில் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடும் இல்லாமலும் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நீரிழிவு நோயாளிகள் அதுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பழங்களில் முலாம் பழமும் ஒன்றாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. முலாம் பழங்கள் இருக்கக்கூடிய ஆக்சிகேன் ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இயற்கையான குளுக்கோஸ். இது குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாக இருக்கு. எனினும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. உங்களுக்கே உங்களுடைய அளவு தெரியும். ஸோ அதை மீறி நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவாக சாப்பிட்டீங்களே போதுமானதுதான். தினமும் ஒரு பீஸ் அல்லது 2 பீஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுவே போதுமானது தான். இதை நீங்கள் அல்லது முலாம் பழம் ஜூஸ் ஒரு டம்ளர் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. முலாம் பழம் இதயத்திற்கு உங்களுக்கு நன்மை
செய்யும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய அடினோசின் ரத்தத்தை மென்மையாக்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்குங்க. இதனால் நமது உடலில் இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு முலாம் பழம் உதவிகரமாக இருக்குது. இந்த முலாம் பழத்தினுடைய விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கின்றனங்க. ஸோ இதனால் இது ஆரோக்கியமான ஒரு கொழுப்பு அப்படின்றதால ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே ஆதரிக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதய தசைகளை தளர்த்துவதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவிடாது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முலாம் பழத்தினுடைய விதைகள், முலாம் பழம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீராக அளித்து இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் முலாம் பழங்கள் எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.